குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆனி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் தனுசு ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன், ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு, ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இணைவு. இந்த கிரக நிலைகளில் தான் அந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா, ஆனி 1ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுக்க சூரியன் 7ஆம் இடத்துல தான் இருக்கார். ரெண்டாவது ஆனி மாதம் 8ஆம் தேதி 22/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். மூன்றாவதா ஆனி மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி, அவரே லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே சுக்கிரன் முழுக்க பலமடையக்கூடிய ஒரு காலம். சுக்கிரனுக்கு ரொம்ப பிடித்தமான வீடு அப்படின்னா அது ரிஷபராசி தான். ஏன்னா அங்கே இன்னொரு பெண் கிரகம் உச்சமாகுது. இப்போது சுக்கிரனுக்கு பிடித்தமான வீட்டில் ஒரு பலமடையக்கூடிய காலம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அது இப்போ இந்த மாதம் உங்களுக்கு அது 6ஆம் இடம் பலமடையுது. ஓகே, அடுத்தது ஆனி மாதம் 29ஆம் தேதி 13/7/2025 அன்னைக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து வக்ரம் அடைகிறார். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இதனால் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குது. என்னென்னா, ஒரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை உங்களுடைய 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சிவ ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஏற்பட போகுது. அதுலேயும் அந்த வீட்டதிபதியும் புதனும் பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஏற்படுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அந்த சூரியன் புதன் குரு, இந்த புதன் அங்கே ஆட்சி பலத்தில் இருக்கார். ஸோ இப்போ சிவராஜயோகம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தினா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அந்த பதிவில் பொறுமையாக தெளிவாக சொல்லியிருக்கேன். சிவராஜயோகத்தை பயன்படுத்தும் போது இது நாள் வரைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்களோ அதில் எல்லாம் சாதிக்க முடியும். வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றி விடக்கூடிய வேலையை இந்த சிவராஜயோகம் செய்யும். கண்டிப்பாக உறுதியாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். வீடு வண்டி வாகனம் சொத்து சோகம் அமையல, உடல் ஆரோக்கியம் சரியா இல்லை, இந்த மாதிரி நிறைய உடல் ரீதி எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, நான் சொல்கிறக்கூடிய வழிபாடுகளை செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் திருமணமாகாதவங்களுக்கு 35-40 ஆனாலும் திருமணமாகாத நபருக்கு கூட திருமணத்தை பண்ணி வைக்கும். இது முதல் திருமணம், 2வது திருமணம், அப்படி எதுனாலும் சரி திருமண பந்தத்தை நல்லபடியாக உங்களுக்கு அமைத்து தருவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த சிவராஜயோகம். சரி, இது என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை மையப்படுத்தி ஒவ்வொரு கிரகமாக உங்களுக்கு சொல்லிட்டு வருவேன். அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு 100% பொருந்தி வரும். அப்படி தசாபுத்தி அந்தரம் இல்லாத பட்சத்தில் அப்பவும் அந்த பலனானது நடக்கும், ஆனால் அதனுடைய அளவு கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். பலன் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல சூரிய பகவான், சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி அவர் தான். உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான இறை அனுகிரகங்களையும் நீங்கள் செய்த நல்ல காரியங்களுக்குண்டான ஒரு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா உங்களுடைய யோகாதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அவர் சூரியன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். மாத துவக்கத்தில் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியை உங்களுடைய ராசிநாதனோட சேர்ந்து பார்க்கிறார். ஸோ அதுதான் முக்கியம். சூரியனுடைய அருள் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கும். இங்கே என்னென்னவெல்லாம் பாசிட்டிவாக நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், வேலையில் இருந்து வந்த எல்லா விதமான அழுத்தங்களும் குறையும். எந்த அழுத்தமாக இருந்தாலும் அது குறையும், சிம்பிளாக. ரெண்டாவது, ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்.
இடமாற்றம் கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போய் அங்கே போய் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்காக வண்டி வாகன வசதிகளாக ஏற்படுத்தி தருவாங்க. குவார்டர்ஸ் கிடைக்கும். சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து போக்குவரத்துலேருந்து எல்லாமே கம்பெனியோட செலவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுடைய வேலையில் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போவீங்க உறுதியாக. மேலதிகாரிகளினுடைய ஆதரவு, முதலாளிகளினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகளும் முதலாளிகளும் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள். இப்போ அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் அதிகமாகும். மூணாவதா உங்களுடைய வளர்ச்சிக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ, நீங்கள் என்னென்னவெல்லாம் செஞ்சால் நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்குமோ அதெல்லாம் இந்த காலகட்டம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஒரு நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த நபர் அதை உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இதெல்லாம் செய்யப்பா, இப்படி பண்ணு, அதை பண்ணினா டெவலப் ஆகலாம், அது உங்களுக்கு நல்லா வருது, இந்த லைனில் போனி, இந்த ட்ராக்கு சூஸ் பண்ண, நல்லா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லபடியாக கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கும் இந்த காலகட்டம். குருவினுடைய ஆசீர்வாதம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போது தந்தையினுடைய ஆசீர்வாதம் கிடைச்சாச்சு, மேலதிகாரிகள் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க, குருவினுடைய ஆசீர்வாதம் கிடைச்சாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு? உங்களை முன்னேற்றத்துக்கு உண்டான வழி இவங்க கிட்டேருந்து தான் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக தாயாருடைய ஆசீர்வாதம், ஏன்னா குருவினுடைய பார்வையும் கிடைக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக மாதா, பிதா, குரு, தெய்வ அனுகிரகம் 9ஆம் அதிபதி அப்படிங்கும்போது எல்லாமே ஒரு சேர வருது இந்த மாதம். இதனால் வரைக்கும் பலவிதமான கஷ்டங்கள் தனுசு ராசி பட்டாச்சு. 3ஆம் இடத்துல சனி இருந்தது, 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது. 10ல் கேது வந்ததுக்கப்புறம் தொழிலெல்லாம் ரொம்ப பழுத்துருச்சு. வேலை அமைப்புகள் எல்லாம் ஒன்றும் தொந்தரவு தான். பெருசாக நம்ம கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தையே ரொட்டேஷன் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில் தனுசு இருந்தது. எல்லாத்துக்கும் ஒரு ரிலீஃப், இத்தனை பிரச்சனைகளை தாண்டி ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சூரியனுடைய நகர்வு ஏற்படுத்தி தருது. கண்டிப்பா சூரியனுடைய நகர்வு ஏற்படுத்தி தருது. ஓகே, வேற என்னென்னவெல்லாம் பாசிட்டிவ் இங்க? இப்போ கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கோம், போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன்னா, அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அரசாங்க ஊழியர்கள் எல்லாமே நம்மளுக்கு ஃபேவரா மாறிடுவாங்க. நம்மகிட்ட நற்புறவு கொண்டாடுவதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்துது. நல்லபடியான ஒரு உருவநிலை நீடிக்கும். அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களும் அரசியல்வாதிகளும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா, ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன், ஒரு பொது தலைவராக இருக்கிறவங்க உங்களுக்கு நல்ல நண்பர்களாக, உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல நடுநிலைமைவாதிகளாக, ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு நபராக இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு. இப்போ இவர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும். வியாபாரம் செய்கிறீங்களான்னு பூக்கடிக்கிறதுக்கு சாமி விளம்பரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி உங்களுடைய வியாபாரத்துக்கு விளம்பரமே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஆள் வருவாங்க. உங்களை தேடிட்டு ஆள் வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. நல்ல ஒரு பிராப்தம் இது அப்படின்னு சொல்லலாம். செலவு பண்ணாமையே விளம்பரம் கிடைக்கும், செலவு பண்ண மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்க காத்திருக்கு. சரி, இதில் பாசிட்டிவ் இவ்வளோ இருக்கு, நெகட்டிவ் அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் இருக்கு நம்மள இருக்கு. என்னன்னா, கணவன் மனைவி உறவு. நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக எவ்வளவோ மென்மணி போறீங்க, எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. ஆனா அவங்க ஸ்டாண்ட்லயே தான் இருக்கிறாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான் சொல்றது பொருந்தும். அவங்க ஸ்டாண்ட்லயே தான் இருக்காங்க. இப்போ என்னடா அவங்க ஸ்டாண்ட்லயே இருக்கிறாங்க, நம்ம இதுக்கு மேல எப்படி பென் பண்ண முடியாது, இதுக்கு மேல பென் பண்ண உடஞ்சிடுவோமே அப்படின்ற மாதிரியான மனநிலைமையில இருக்கும். அதை பத்தி அவங்க கவலைப்பட போறதே கிடையாது. ஸ்டாண்ட்ல இருக்காங்க. அவங்க உங்களை தேடி வந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய அந்த டிக்னிட்டி, அவங்களுடைய அந்த என்ன சொல்றது, அவங்களுக்கும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குல்லையே, அதுக்குள்ளேயே அவங்க இருக்காங்க. இப்போ சூரியனும் அங்கே போய் உட்காருது. அப்படிங்கும்போது நம்ம பொசசிவ் ஆகிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நம்மளுடைய துணை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கணும். பொசசிவாக நம்ம ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் உங்களுடைய துணை செய்வாங்க. ஸோ அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி மூவ் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது சொல்லுது. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை, நான் தான் பெருசு, என்னால் மட்டும்தான் நீ இப்படி இருக்க, நான் இல்லைன்னா நீ என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகளுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ உடனே சூரியனுடைய பார்வை நம்மளுக்கு ராசி கிடைக்குது இல்லையா, உடனே நம்ம கம்முன்னு இருப்போமா? நம்மளுக்கு அதுக்கு மேலே கோவம் வந்துடும். ஏய், நீ என்ன சொல்லி நான் என்ன பண்ணுறது, நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது, நான் இல்லைன்னா நீ இருக்கவே மாட்டேன், என்னால் தான் உனக்கு எல்லாமே நடந்தது, இப்போ அப்படியே ரிவர்ஸாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளுக்கு கொஞ்சம் சூடாக வாய் பேசிடுவோம். என்னன்னா, இங்கே அன்பாக பேசும்போது, உங்களுடைய வாழ்க்கை துணை உங்ககிட்ட அன்பாக பேசும்போது அவர்களுக்காக நீங்கள் என்ன வேலைலாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை உங்களுக்கு வந்துடும்.
ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு எகெயின்ஸ்டா உங்களை கோவப்படுத்துற மாதிரி உங்களுடைய மரியாதையை குறைச்சு மதிப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா, மரியாதை குறைவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தையா நம்ம பார்க்கணும். நம்மளுடைய மரியாதையை குறைச்சு பேசிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க ட்ரிகர் ஆயிடுவோம். கண்டிப்பா ட்ரிகர் ஆயிடுவோம், பயங்கரமா சண்டை கட்ட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த 2 விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. இப்போ சொல்றது, கோபத்தை குறைச்சிக்குங்க, நான் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். மற்றபடி நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவரா நடக்க போகுது, சூப்பரா இருக்க போகுது. தெய்வ அனுகூலத்தோட நிம்மதியா வாழ போறீங்க அப்படிங்கறத சொல்லுது. இன்னொன்னு என்னன்னா, 2 பேத்துக்குள்ள சண்டை இருக்கு கணவன் மனைவிக்குள்ள, ஆனா பிரிவு வராது. அதை புரிஞ்சுக்கும், பிரிவு வராது. சரி, இப்ப சூரியன் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்தாலும் இந்த கோபதாபங்களை கொடுத்துருது இல்லையா? இந்த கோபதாபங்களை குறைச்சிக்கணும்னு சொன்னேன். அடுத்து இந்த சிவ ராஜயோகம் ஒன்று சொன்னோம் இல்லையா, அது என்ன செய்யுதுன்னு பார்த்துருவோம். முதல்ல சிவ ராஜயோகம்னா என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. யாருடைய ஜாதகத்துல குருவும் சூரியனும் இணைந்து இருக்கிறார்களோ அவர்கள் சிவ ராஜயோகம் பெற்ற ஜாதகர்களாக பார்க்கப்படுகிறார். சூரியனுக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கலாம், குருவினுடைய பார்வையில சூரியன் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் 2ஆம் பட்சம்தான், இது பெரிய லெவல்ல வேலை செய்யாது. ஆனா சூரியனும் குருவும் ஒரே வீட்டில் இருக்காங்க, ஒரே ராசி கட்டத்தில் இருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யக்கூடியது கிரக இணைவு. இது என்ன செய்யுது அப்படின்னா, இது இருக்கிறவங்க அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அவங்களுடைய வம்சத்திலேயே இவங்க தான் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்த நபராக பார்க்கப்படுவார்கள். நல்ல டெவலப்மெண்ட் இந்த நபருக்கு கிடைச்சிடும். அவங்களுடைய சமுதாயத்திலே நல்லா டெவலப் ஆயிடுவாங்க. எவ்வளவு கீழ்நிலையில் இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன காரணம்னா, இவர்களுடைய முன்னோர்கள், தந்தை, தாத்தா, கொள்ளு தாத்தா அப்படின்னு இவங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, தந்தை வழி முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு செய்த உளவார பணிகளின் மூலமாக கிடைத்த பாக்கியம் அது. நல்ல காசு பணம் இருக்கிறவங்க கோவிலுக்கு நிலம் எழுதி வைப்பாங்க, கோவில் கட்டுவாங்க, பூஜை செலவுகளை ஏற்றுக்குவாங்க. நிலம் வசதிகளெல்லாம் எதுவும் இல்லாதவங்க கோவில் உளவார பணி செய்கிறது, கோவிலை கூட்டி விடுறது, சுத்தம் பண்ணுறது, பிடிக்கிறது, சாமி சிலைகளை சுத்தம் பண்ணி கொடுக்கறது, காலையில் மார்கழி மாதமெல்லாம் காலையில் நேரமே எந்திரிச்சு பாசுரம் பாடிட்டு இருக்கிறது, தெய்வத்தை குளிர்விக்கிறதுக்கு உண்டான வேலை என்னமோ எல்லாமே செய்வாங்க. ஸோ அப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய முன்னோர்கள் தெய்வ பணி, அதாவது கோவிலில் உளவார பணி, தெய்வத்திற்கு கட்டுப்பட்டு அந்த வேலைகளை செய்கிறாங்கன்னா அவர்களுடைய வாரிசுகளினுடைய ஜாதகத்தில் கட்டாயமாக சூரியனும் குருவும் இணைந்து தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு, அற்புதமான கிரக அமைப்பு. ஸோ இது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த மாதம் ஏற்பட போகுது. அதுவும் ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் அந்த வீடு கொடுத்த புதனானது அவரும் பலமா இருக்கிறார். இப்போ சிவராஜயோகம் ஏற்படுறது அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒருக்க மிதுன ராசியில ஏற்படுது. அதுலயும் புதன் அங்க பலமா இருக்கிறாரா அப்படிங்கும்போது அடுத்த 12 வருஷத்துல இந்த அமைப்பு வருமானா பெரிய கேள்விக்குறிதான். இப்ப கிடைச்சதுக்கு பயன்படுத்திக்கிடலாம். சரி, இது என்னென்னவெல்லாம் நம்ம செய்ய முடியும், என்னென்னவெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, முதல்ல திருமணமாகாத தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க கடமைப்பட்ட ஒரு அமைப்பாக இது பார்க்கப்படுகிறது. எப்படி திருமணமாகாத தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமணத்தை எப்படி நடத்தி வைக்கும், என்ன பண்ணனா நடக்கும் அப்படின்னு கேட்டா, சிம்பிளா ஸ்ரீராமர் வழிபாடு. 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீராமரை கெட்டியா பிடிச்சுக்கணும். ராமஜபம் சொல்லிட்டே இருக்கலாம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமான்ட்டு ராமஜபம் எவ்வளோ வேணாலும் சொல்லுங்க, எழுதுங்க. 1008 தடவை, 1,08 தடவை, கோடி தடவை எழுதுங்க, தப்பே இல்லை. உங்களுக்கு 35 வயசு, 40, 45 ஆனாலும் திருமணம் ஆகலேன்னு இருக்கிற நண்பர்களுக்கு கண்டிப்பா ஸ்ரீராமர் படத்து முன்னாடி உட்காந்து, இல்லை விக்கிரகத்துக்கு முன்னாடி உட்காந்து ஸ்ரீராம ஜெயம் சொல்றதும் எழுதுறதும் அப்படி ஒரு அபரிவிதமான பலனை கொடுக்கும். கண்டிப்பா திருமணத்தை நடத்தி வச்சிரும், உறுதியா அது நடக்கும். ஸ்ரீராமருக்கு கண்டிப்பா துளசி மாலை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா வாசனை இருக்கக்கூடிய மலர்கள், அதே நேரத்தில் உணவு பதார்த்தம், அது இனிப்பு, பால் பாயசம், தினமும் பால் பாயசம் செய்யுங்க, ஒன்றும் தப்பில்லை. ஒரு 8 நாளைக்கு செஞ்சால் தப்பில்லை. காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த வேலையை செய்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீராமர் முன்னாடி உட்காந்து தரிசனம், ஸ்ரீராமரை முன்னாடி கண்ணை நோக்கி பார்க்கணும். அவரை கண்ணை மூடிட்டு ஸ்ரீராம ஜெபம் சொல்லக்கூடாது. மனசார மனக்கண்ணையும் இருக்கக்கூடிய பிசிக்கலா இருக்கக்கூடிய கண்ணையும் அந்த தெய்வத்தை பார்த்து மனசார வழிபாடு பண்ணுங்க. முதல் 8 நாட்கள் அதை செய்யுங்க. கட்டாயமா உங்களுக்கு
முதல் திருமணம் பாதிப்பாகி 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை திருமண வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, திருமணமே ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி இருந்தாலும் சரி திருமணத்தை ஏதோ ஒரு வகையில் நடத்தி வச்சிரும். இது அடுத்து வரக்கூடிய ஒரு 12 மாதத்துக்குள்ள இந்த விஷயம் நடக்கும். இது நிறைய நண்பர்களுக்கு இந்த மாதிரி கோச்சார அமைப்புகள் எடுக்கக்கூடிய கிரகச்சரிக்கைகளை வச்சுட்டு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம். அதை கரெக்டாக செஞ்சு அவங்க பயனும் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் ஒரு குறிப்பு என்னன்னா, உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும். ஆனால் திருமணமே ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் என்ட்ராகிறீங்க அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த வழிபாடு இந்த பரிகாரம் செஞ்சே தீரும், மாற்றமே இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இது திருமணத்துக்காக. 2வது, வாழ்க்கையில் என்னால் முன்னேறவே முடியல, நேர்லாம் முளைஞ்சிருக்குது, எதை தொட்டாலும் பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் முன்னேற்றத்துக்காக ஏங்கி தவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கான அற்புதமான விஷயம் அது. வரக்கூடிய ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி 8ஆம் தேதி வரைக்கும், அதாவது 15/6/2025 22/6/2025 வரைக்கும் தினமும் காலையில் குளிச்சுட்டு வீட்டில் சின்னதாக ஒரு விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. விநாயகருக்கு ஃப்ரூட்ஸு, நட்ஸு, கல்கண்டு இந்த மாதிரி தினமும் ஏதாவது ஒரு பிரசாதம் வைக்கணும். சின்னதாக ஒரு மாலை இல்லைன்னா பூக்கள், உதிரி பூக்கள் விநாயகருக்கு. ஸோ தினமும் அந்த விநாயகருக்கு வழிபாடு செய்துட்டு வாங்க. விநாயகர் அகவல் படிங்க, இந்த 8 நாட்கள் விநாயகர் அகவல் படிங்க. அதே போல் உங்களுக்கு வாழ்நாளில் செய்ய முடியாத கோரிக்கைகள், எனக்கு இது நடக்கணும் கோரிக்கை இருக்கும் இல்லையா, நம்மளோட லைஃப் கோல் இருக்கும் இல்லையா, அதை ஒரு பேப்பரில் எழுதி அதையும் கணபதி கட்டியே வச்சுடுங்க. வச்சுட்டு 8 நாள் வழிபாடு செய்கிறீங்க. வழிபாடு முடிச்சுட்டு 9வது நாள் இது என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கோரிக்கை சீட்டையும் கணபதியையும் கூடவே உங்களுக்கு செலவே பண்ணக்கூடாதுன்னு வச்சுருப்பீங்களா, ஒரு 2-3 காசு பணம் வச்சுருப்பீங்க, எப்படி இருந்தாலும் சேமிப்பில் இருக்கும் கண்டிப்பாக. ரொம்ப லக்கி நம்பர், லக்கி காயின், லக்கி நோட் அப்படின்ட்டு. ஸோ அது கூட அந்த கணபதியும் வச்சு அந்த பேப்பரையும் வச்சு கோரிக்கை சீட்டையும் வச்சுட்டு பீரோக்குள்ளேயோ இல்லை சாமி படத்து, அதுக்கப்புறம் அந்த கணபதி உள்ளே போயிடணும், வெளியில் வைக்கக்கூடாது. வைங்க. கண்டிப்பாக ஒரு 12 மாதத்தில் அந்த கோரிக்கை நீங்கள் ஒரு 4-5 கோரிக்கை வச்சுக்கோங்க, அதில் 1வது கண்டிப்பாக நிறைவேறிடும். உறுதியாக முழு நம்பிக்கையோட மன நிறைவோட அகக்கண்ணில் தெய்வத்தை நினச்சி வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். என்ன காரியமாக இருந்தாலும் நடக்கும். அதுதான் இங்கே முக்கியம். காப்பாற்றவே முடியாதுன்னு டாக்டர் கைவிட்ட உடல் சார்ந்த நோய்கள் எல்லாம் நிவர்த்தியாக இருக்குது இந்த மாதிரி வழிபாட்டில். அவங்க 4-5 வருஷம் சேர்த்து உயிரோடு இருக்க வச்சுருக்கும் இந்த வழிபாடு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து 3வதாக ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, வீடு, நிலம், வண்டி, வாகனம் வாங்க முடியல, உடல் நோய் தொந்தரவுகள் நீங்குது, என்னோட திறமைக்கான அங்கீகாரம் இப்போ வரைக்கும் கிடைக்கல, எங்கெங்கேயோ ஒர்க் பண்ணிட்டேன், சம்பாதிக்கிறேன் இல்லைன்னு சொல்ல, ஆனால் என்னோட பொட்டன்சி, என்னோட திறமை என்ன எனக்கு தான் தெரியும், அதுக்குண்டான மதிப்போ அங்கீகாரமோ எங்கேயுமே கிடைக்கல. குடும்பத்துக்காக நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், குடும்பத்துக்காக நான் சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 8ஆம் தேதி வரைக்கும், அதாவது 15/6/2025 22/6/2025 வரைக்கும் தினமும் தரிசனம் பார்க்கறது, கோமாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது. சும்மா 2 பொட்டு சந்தனம் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு கோமாதாவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, போதுமானது. கோமாதாக்கு பின்புற வால் பகுதியில் தொட்டு கும்பிடுங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க. வழிபாடு இந்த 8 நாட்கள் அந்த அந்த மாட்டினுடைய அந்த சுவாசம் நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்றுல போய் கலக்கணும். அந்த மாட்டினுடைய வைப் உங்க கூட இருக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். கன்று ஈன்றமாண்டு, அதுவும் ஒரே ஒரு கன்று ஈன்றமாண்டு சூப்பராக இருக்கும். இதான் முதல் ஈத்தி இருக்குது, அந்த ஒரு குட்டி தான் போட்டிருக்குது, ஒரு கன்று தான் போட்டிருக்குன்னு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாடு செய்யுங்க. கண்டிப்பாக நிலைமையும் உடல் ஆரோக்கியம் சூப்பராக மாறும். உடல் சுகம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சே இருக்கிறோம், உடல் சுகம் இல்லை, அது கிடைக்கும். வண்டி, வாகனம், வீடு, சொத்து சுகம் எதுனாலும் சேரும். ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு இது. ஸோ சரி, அந்த 8 நாளாக பயன்படுத்திங்க. ஏன் இந்த 8 நாள் சொல்கிறோம்? இந்த 8ஆம் தேதி புதன் ராசிக்கு 8ஆம் இடமான கடகராசிக்குள்ளே வந்துடுறார். கவனம். இந்த 8ஆம் தேதிக்கு மேலே கணவன் மனைவிக்குள்ள எகைன் மறுபடியும் பிரச்சனை அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி தனுசு ராசியில் பிறந்துட்டாலே வாழ்க்கை துணை தன்னுடைய காரியத்துக்கும் தன்னுடைய தொழிலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும், நம்மளை மறந்துடும். அதுதான் தனுசுவினுடைய கொடுப்பனையே, புரிஞ்சுதுங்களா? அந்த அமைப்பு இருக்கும்போது கூட இப்போ அந்த 7ஆம் அதிபதி 8க்கு மறைகிறதும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கண்மூடித்தனமான
சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துது. அதே நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதே நேரத்தில் இந்த பிரிவினையில் இருக்கிறாங்க இல்லையா, கோர்ட்டு கேஸ் வம்பு அளவுக்கு போகிற அளவுக்கு கணவன் மனைவி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள அந்த பிரிவினையை கட்டுக்குள்ளே கொண்டு வருது. அது ஒரு நல்ல விஷயம், கட்டுக்குள்ளே கொண்டு வருது. அதே நேரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட வேலை செய்கிறவங்ககிட்டையும் எந்த விதமான விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருங்க. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அவங்ககிட்ட பகிர்ந்துக்கும் போது கண்டிப்பாக அது நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக மாறுது. நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை, நம்மளோட விஷயங்களை நம்மளுக்கே சொல்லி காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கிட்டையும் பெருசாக ஷேர் பண்ணிக்காதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம், உங்களுடைய அந்தரங்கங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே தான் இருக்கணும், வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததாக பாருங்கள், இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே பலமடையுது. சுக்கிரன் பலமடைகிறதுனால என்னென்ன விஷயங்கள் நன்மை நடக்குது அப்படின்னா, எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றியை கொடுத்துருது, எதிரிகளை ஜெயிக்க வைக்குது, பெண்கள் மூலமாக எதிர்ப்புகள் வருது, வேலை சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்குது, வேலையில் உங்களை ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு நபராக மாற்றுது, வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்களை நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷனில் உங்களை வச்சுருக்கும். உடல் ஆரோக்கியம் படிப்படியாக குறையும். இந்த மாதம் கடைசி வாரம் அப்படிங்கும்போதெல்லாம் வந்து ஹெல்த் ரிலேட்டடாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். ஸோ ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனால் முக்கியமாக வயசானவங்களுக்கு அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு, அந்த யூரின் இன்ஃபெக்ஷனு, யூடிஐ இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு மாத இறுதியில். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துன்னா கொஞ்சம் கவனமாக அதை கையாள வேண்டிய அவசியம் உண்டு. நிறைய தண்ணி குடிக்கிறது, மற்ற விஷயங்களை எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாம் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். தனசு இல்லை எக்ஸஸ் யூரியன் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. முக்கியமாக அந்த சுகர் பேஷண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் இந்த காலகட்டம். ஏன்னா சுக்கிரன் அங்கே பலமாகிறாரு. சுக்கிரன் இல்லை பலம் ஆகிறது மட்டும் இல்லாமல் குருவும் ராசியை பார்க்குது. ஸோ அதில் கொஞ்சம் கவனம் வேணும். ஆனால் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, வேலை வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுவும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. போட்டித் தேர்வுகளில் பந்தயங்களில் ஜெயிக்க வைக்குது, ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபத்தை கொடுக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம், சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி, பேசுகிறது குருமணிகண்டன். என்னுடைய நம்பர் 7339123436. வரக்கூடிய ஜூன் மாதம் 3ஆம் தேதி இலவச அடிப்படை வகுப்பு எடுக்க ஆரம்பிக்கிறோம். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சு ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குண்டான பரிகாரம், ஆனி மாதத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன தனுசு ராசிக்கு அப்படின்னா, சிம்பிள். தினமும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இல்லை பிறந்த கிழமை என்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தன்னைக்குமாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போயிட்டு வரலாம். 2 நலன தெய்வம் போட்டு தெய்வ வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை இந்த காலகட்டம் நீங்கள் பார்க்க முடியும். மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.